இசை உலகின் உயரிய விருதான கிராமி விருது மேடையில் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைகள் மற்றும் நில உரிமை குறித்து பாடகி பில்லி எலிஷ் பேசிய கருத்துகள் விவாதத்தை கிளப்பிவிட்டன. பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெற்ற கிராமி விருது விழாவில் ஆண்டின் சிறந்த பாடலுக்கான விருதை தனது வைல்ட் ஃப்ளவர் பாடலுக்காக சகோதரருடன் இணைந்து பெற்ற பில்லி எலிஷ் திருடப்பட்ட நிலத்தில் எவரும் சட்டவிரோதமானவர்கள் அல்ல என்று கூறினார். அமெரிக்க குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக விமர்சித்த அவரது பேச்சுக்கு அரங்கத்தில் ஆரவார வரவேற்பு அளிக்கப்பட்டது. பில்லி எலிஷின் பேச்சு இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற அதே வேளையில் அவருக்கு எதிரான விமர்சனங்களும் எழத் தொடங்கின. அமெரிக்கா திருடப்பட்ட நிலம் என்றால் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் வசிக்கும் $1,40 லட்சம் மதிப்புள்ள சொகுசு பங்களாவை அவர் ஏன் பூர்வக்குடிகளிடம் ஒப்படைக்க கூடாது என பலரும் கேள்வி எழுப்பினர். இதற்கிடையே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியின் பூர்வக்குடிகளான டோங்கா பழங்குடியினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பில்லி எலிஷின் வீடு தங்கள் முன்னோர்களின் நிலத்தில் அமைந்துள்ளது உண்மைதான் என்றும், இருப்பினும் அமெரிக்காவின் உண்மையான வரலாற்றை பொதுவெளியில் பேச ஒரு பிரபலம் முன் வந்ததை வரவேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.